எண்ணெய் சூடு ஏறிடுச்சு, போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கிடுச்சு, பட்டை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ கறியை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அந்த ஃப்ளேவர் கறியில் இறங்காது. லைட்டாக வதங்கினாவே போதும். வெங்காயம், இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ விலைக்கு தண்ணி விட்டுருக்கு. நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. அதிலே வெந்துருச்சுன்னா வெந்து வற்றணும், அவ்வளோதான். நல்லா வற்றி வெந்து வந்துருச்சு. இப்போ இறக்க போகிற ஸ்டேஜ். பொடியாக முணுக்கின மிளகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை லைட்டாக தூவி. உப்பு கறி தயாராகிடுச்சு. எங்கள் ஊரில் இதை உப்பு கறின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க